போதுமாப்பா? ஆமா, அது என்ன கையில வச்சிருக்கீங்க? குழம்பு குழம்பு. அட பாவி, ஏண்டா உனக்கு வெக்கமான எதுவுமே கிடையாது? தம்பி சார், உங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்க பேசாம இருங்க. உழைச்சு சாப்பிடக்கூடாதா? எதுக்குடா இந்த உடம்பு? அது தெரியாமலாம் இதை சுமந்துகிட்டு திரியுறேன். திருவேடா திருவே. உழைச்சு பிழைக்காத எவனுக்குமே இனிமே இந்த நாட்டுல இடம் இருக்க முடியாது. பாவா, அவனை ஒண்ணு சொல்லாதப்பா. அன்னைக்கு கண்ணம்மா டீ கடையில சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஓட பார்த்தான். ஏண்டா ஆளு கடா மாதிரி வளர்ந்துருக்கிய. வாழை மரம் கட்டினா போறோம், உள்ள புந்துருவ. இன்னைக்கு எங்கேயும் வாழை மரம் கட்டல போல் இருக்கு. ஏமாத்துறதுக்கு இந்த வீட்டுல நுழைஞ்சிட்டேன். ஒன்ன அடிக்காத. பாவம் பசின்னு வந்து சொன்னான். எத்தனை நாள் பட்டினியும். சார், நீங்க சாப்பிட்ட இவனால சாப்பாட்டு பாத்திரம் காலியாச்சு. ஏன் சார், இப்படியே தினமும் உங்களுக்காக வச்சிருக்கிற சாப்பாட்டை மத்தவங்களுக்கு தம்பி, ஒரு ஆத்மா திருப்தி அடைகிறத பார்த்தாலே இன்னொரு ஆத்மாவுக்கு தானா திருப்தி ஏற்பட்டு. எப்படி அடையிறதுன்னு நான் தவியா தவச்சுட்டு அடையிறேன். அதுக்கு ஒரு வழக்கு துப்பு இல்ல. நீ எனக்கு ஒரு புரிச்ச, உனக்கு ஒரு மீச. மறுபடியும் மீச மட்டும் எதுவும் சொல்லாத. நான் தற்சமே ஆம்பளைன்னு எடுத்து சொல்றதுக்கு அது ஒண்ணுதான் அடையாள சின்னமா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, 10 லட்சம் 10 லட்சம். ஐயோ, அம்மா அப்பா இல்லாத அனாதையா கிடக்குது. அனாதையா கிடந்ததுன்னா ஒரு பொட்டி எடுத்துட்டு போய் வாரிட்டு வாய். நானா எதுக்கு? நல்லதா கெட்டதா நீ அனுபவி. 10 லட்சம் நானே அனுபவிக்கிறேன். அது எப்படி வாங்கிட்டா தெரியுமே. வாங்கு நானா வேண்டாங்கிறேன். சும்மா எப்படி வாங்க முடியும்? அதுக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் என்ன பார்த்து நல்லவான்னு சொல்லணுமே. இந்த ஊர்ல இருக்கிறவங்க உன்னை பார்த்து நல்லவான்னு சொல்லணும். எங்க சொல்லவை? நானா வேண்டாங்கிறேன். எப்படி சொல்ல வைக்கிறது? வாயாலதான். தெரியாது எனக்கு. என்னங்க இப்படி வாங்க. என்னையா இதெல்லாம் பொது சிலமிசா? என்னங்க இதுக்கு நீங்கதான் ஒரு நல்ல யோசனையா சொல்லணும். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? இது வரைக்கும் நீ யோசனை சொல்லி நான் கேட்டு தாண்டி பழக்கம். சொல்லி பழக்கம் இல்லடி. பிடிச்சது உனக்கு வைக்கலாலே. வெக்கமான சூடு சொரணை எல்லாம் இருந்திருந்தா இந்நேரம் நான் இப்படியா இருந்திருப்பேன். என்ன பண்ணிருப்பேன்? ஹோட்டல்ல கரெக்ட் மாட்டா வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் மானத்தோட இருந்திருப்பேன். கர்மம் யோசனை கேட்டேன் பாரு. என் புத்திய அடிச்சுக்கோ. சும்மா பாரு, அந்த 10 லட்சத்தை வாங்கி காட்டனா இல்லையான்னு பாரு. பாக்குறேன். என்ன போஸ்ட்மேன், கடுதாசி வந்திருக்குதா? கடுதாசு வந்து என்னங்க ஆக போகுது? உங்க கைக்கு மட்டும் அந்த 10 லட்சம் ரூபாய் கிடைச்சா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? நீ சந்தோஷப்படுவ? நல்லவன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. யாரையுமே நல்லவன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கிறது? அது நடக்கிற கதையா? என்னங்க நீங்க நினைச்சா நடக்காத கதைன்னு ஒண்ணு இருக்குங்களா? சரி 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 இப்ப என்ன செய்ய சொல்றேன்? நான் உங்களை ஒண்ணும் செய்ய சொல்லல. இந்த ஊர்ல சில பேர் சொல்றத உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என்ன சொல்றானுங்க? அவங்க சொல்றானுங்க, இந்த ஊர்ல ஏரிக்கரை ரோடு அது இதுன்னு போடுறதுக்காக கான்ட்ராக்ட் எடுத்தீங்களாம். ஐயோ, அது பழைய கதை. பழைய கதையோ புது கதையோ அத கூட சரியா செய்யாம யாரையோ கையில போட்டுக்கிட்டு பில்ல பாஸ் ஆக்கி பணத்தை வாங்கிட்டீங்களாம். கெட்டக்கிறானுங்க மட்டும் பசங்க. அதுக்காக இப்ப என்ன செய்ய சொல்றானுங்க? கோவிச்சுக்காதீங்க, பாவம் ஊர் ஜனங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? எடுப்பார் கை பிள்ளைங்க. நாளைக்கே நீங்க உங்க சொந்த பணத்தை போட்டு ஏரி கரையும் ரோடும் போட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன நடக்கும் தெரியுங்களா? பணம் தான் கரையும், வேற என்ன நடக்கும்? அதுதான் இல்ல. ஏரிக்கு கரை போட்ட ஏழை பங்காளன், ஊருக்கு ரோடு போட்ட உத்தமன்னு இந்த ஊரே உங்களை புகழும். பொடி பிடிச்சு எல்லாரும் கூப்பாடு போடுவானுங்க. உடனே அந்த 10 லட்சம் ரூபாய் கதறிக்கிட்டு உங்க கால்ல வந்து விடும். வந்திருக்கிறானே அந்த புது ஆபீசர், அவன் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது சார். ஒரே கல்ல 2 மாங்காய். உண்மையாவா?
அப்போ அந்த 10 லட்சம் எனக்கு தான் சொல்றியா? கண்டிப்பா உங்களுக்கு தான். ஆனா ஒண்ணு என்ன, சாமி பேர்ல இருக்கிற தங்க நகைகள்லாம் அபேஸ் பண்ணிக்கிட்டு பித்தளை நகைகளா மாத்தி போட்டுட்டீங்களாம். யார் சொன்னது? ஊர்க்காரங்க தான். அது மட்டும் இல்ல, கோயில் நிலத்தை குத்தகை கூடுறேன்னு வருமானத்தெல்லாம் ஏப்ப விட்டுட்டீங்களாம். ஐயோ, அதுவும் தெரிஞ்சு போச்சா? அதனாலதான் சொல்றேன், சாமி மேல இருக்கிற பித்தளை நகைகளை எடுத்துட்டு தங்க நகைகளா மாத்திருங்க. மாத்திட்டு ஊர் ஜனங்கள் வாய மூடுற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் ஏழை வாழைகளுக்கு பங்கு போட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா நீங்க செஞ்ச கோயில் கொள்ள, குத்தகை ஊழல் எல்லாத்தையும் மறந்து இந்த ஊரே உங்களை நல்லவர்னு சொல்லும். அப்புறம் அந்த 10 லட்சம் ரூபாய் யாருக்கு? 10 லட்சம் உங்களுக்கே தான். உன்னை நம்பலாமா? கடவுளை நம்புங்க, கடமையை செய்யுங்க. கலப்படம் செஞ்சு காணியா நிலத்தை வாங்கி கண்டவங்க பேர்ல பினாமியா எழுதி வச்சிருக்கீங்களே, அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து வாங்க. எடுத்துட்டு வந்து நிலம் இல்லாத ஏழைகளுக்கு பங்கு போட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் எங்க விதிப்படி நடக்கணும்னு துணிஞ்சு இறங்குங்க. என்ன? ஆமா, உங்களுக்கு எவ்வளவு தேரும்? அதுல அடிச்சு புடிச்சு பார்த்தோம்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் தேரும். 5 அப்படியே விதைங்க, 10 அறுவடை செய்யுங்க. ஒருவேளை சாவியா போச்சுன்னா? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாங்க. நான் சொல்றபடி மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த ஊரே உங்களைத்தான் நல்லவர்னு சொல்லும். அப்புறம் அந்த 10 லட்சம் உங்க பையில, அந்த ஆபீசர் உங்க கையில. சும்மா அழக்காத. இந்த ஊர் ஜனங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா? எவன் அதிகமா குடுக்கறானோ அவன் பக்கம் தானே சாய்வாங்க. நீங்க இதை விட அதிகமா அள்ளி வீசுங்க, அப்புறம் இந்த ஊரே உங்க பக்கம் சாஞ்சிரும். அது எப்படி திடீர்னு சாஞ்சிருவாங்க? இந்த அம்மா இதுவரைக்கும் சமூக தொண்டு செய்யறதா சொல்லித்தானே ஊரை ஏமாத்தி புழைச்சிட்டு இருக்காங்க. ஏங்க ஆவேசப்படுறீங்க? ஊரே சொல்லுது, ஊருக்கு புதுசா வந்துக்கிற ஆபீசரும் சொல்றாரு. அவங்க முகத்தெல்லாம் கரிய பூசுற மாதிரி நீங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஐயோ, அது இந்த அம்மாவால முடியாது. உண்மையா ஊருக்கு உழைச்சு பழக்கமே கிடையாது. உண்மையா ஊருக்கு உழைச்சா பிச்சைதான் இருக்கணும். இல்லீங்க, அதுக்கு வழி நான் சொல்றேன். ஏழை குழந்தைகளுக்கு பால், பகல் உணவு, ஸ்லேட்டு புத்தகம், நோட்டு, போட்டுக்க துணிமணிங்க எல்லாத்தையும் இலவசமா கொடுத்தீங்கன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நடுத்தரவுல நிக்க வேண்டியதா? அது கடைசியா தானே. என்ன சொன்ன? பின்ன என்னங்க, ஊர் ஜனங்க சும்மா விடுவாங்களா? உங்க சிலைய நடு தெருவுல நிக்க வச்சு காரி காரி மாறி மாறி மாலை போடுவாங்க. ஆமாங்க, அப்ப இந்த ஊரே உங்களை கொண்டாடும். அந்த 10 லட்சம் அப்படியே பறந்து வந்து உங்க காலடியில விடும். துணிஞ்சு இறங்குங்க. இந்நேரம் அந்த கண்ட்ராக்டர் கார்மேகம் ஏரிக்கல வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரே தையிலே கொடை கொடல் கொடையுது, கையில கொடை இருந்து பிரயோஜனம் இல்லை. நடக்கிட்டு நடக்கிட்டு நடக்கட்டு கமிட்டி வேகமா வெட்டு. போய் கொட்டு. மேட்டூர் அணைக்கட்டுக்கு போட்டியா பழைய கரை மறையிற மாதிரி நம்ம ஊரு ஏரிக்கரை போட்டாகணும். கார்மேகம் யாரு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். புறம்போக்கு நிலம் மாதிரியா ஏரிக்கரைய ஒசைச்சு கட்டிட்டா போதுமா? ஏர் உழறவன் ஒசந்து இருக்கணும். அந்த நல்ல எண்ணத்துலதான் பொன்னா விளையிற என்னுடைய பூமிகளை ஏழை மக்களுக்கு பட்டா போட்டு பகிர்ந்து கொடுத்து அதெல்லாம் நீங்க நல்லபடியா வச்சுன்னு வாழணும்ன்ற பாசத்தோட நான் வந்திருக்கிறேன். கலியோகண்ணன் கோபாலசாமி வாழ்க! கலியோகண்ணன் கோபாலசாமி வாழ்க! அல்லமுத்து சின்னசாமி ஏன்பா நிக்கிறீங்க? புடிங்கப்பா. இது பட்டா கத்தி இல்லப்பா, பட்டா. புடிங்கப்பா, புடிங்க. இந்த மளிகை வியாபாரம் கோபாலசாமி வாழ்க! கலப்படம் வாழ்க! என்னங்க இது? கலப்படம் ஒழிக! கலப்படம் ஒழிக! ஒழிக ஒழிகன்னு கூச்சல் போட்டா வறுமை ஒழிஞ்சிடுமா? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அந்த நல்ல நோக்கத்துலதான் எங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் உங்க எல்லாருக்கும் சரிசமா பங்கிட்டு கொடுக்க முடிவு பண்ணி விட்டேன். தர்மகர்த்தா பரமேஸ்வரம் வாழ்க! தர்மகர்த்தா பரமேஸ்வரம் வாழ்க! வாழ்க வாழ்கன்னு கூச்சல் போட்டா மட்டும் போதாது. இந்த நாடு முன்னேறவும்
வருங்கால தலைவர்களான இந்த குழந்தைகள் செல்வம் வாழவும் என்னுடைய சொத்து சுகம் முழுவதையும் இந்த குழந்தைகளுக்கு அர்ப்பணிக்க என்பதை தீர்மானம் செய்து விட்டேன். வாங்க, வாங்க. பிள்ளையாருக்கு கடுதாசி கொடுத்து வரியா? இல்ல, பெட்ஷன் கொடுத்துட்டு வரேன். பெட்சனா? ஆமா, கோர பல்லும் கொடுவாள் மீசையும் உள்ள ஒரு ஆளை பார்த்து உன் தலையில கட்டி உன்னை இந்த ஊரை விட்டே அனுப்பணும்னு கடவுள்கிட்டயே நேரா மனு கொடுத்துட்டு வரேன். ஹாய் டிங்கிரி டப்பா. நாயா, இந்த ஊர்ல ஸ்போர்ட்ஸ்மேன் வேலை தான் பாக்குறியா இல்ல? தாதா, ஏதாவது தப்பா பேசி வைக்காத. கிட்ட வாயை கொடுத்து மேல முடியாத. நான் வரேன். யோ நாயா, விளையாட்டுக்கு சொன்னா என்னமோ கோச்சு கட்டுறீங்களே. கிட்டுறீங்களேவா? என்னப்பா இது இன்னைக்கு திடீர் மரியாதை தட்டப்புட்டல் படுது? ஊரே உங்களை மதிக்குது. நானும் இந்த ஊர்ல ஒருத்தி தானே. அம்மா, ஊர்ல ஒருத்தி. இன்னைக்கு என்ன நீ புதுரா இருக்க? எது புதுரு? ஆடுகளுக்கு சிங்கம் கிளவடிச்சு போடுது, சிறுத்தை புலி கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் புல்ல அறுத்து போடுது, சீர நாகம் மாணிக்கத்தை கக்கி வச்சுட்டு ஊருக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்குது. அம்மா, இதா சர்க்கோஸ் பார்த்து வரியா? என்ன சொல்றே நீ? கொள்ளக்காரங்க 4 பேருமா சேர்ந்து ஊருக்கெல்லாம் நல்லது செய்யறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் நீங்க தனித்தனியா ஏதோ ரகசியம் பேசுறீங்க. என்னமோ நடக்குது, ஏதோ ஆகப்போது. நாயா, யோ ஒண்ணுமே புரியல. அது சொல்லுங்கயா. இது பாரு, உங்ககிட்ட கள்ளப்பணம் வச்சிருக்கியா? கள்ளப்பணமா? அப்படின்னா ஓஹோ, செல்ல காசா? மூஞ்சி, கருப்பு பணம், திருட்டு பணம். 1000 கணக்குல உங்ககிட்ட இருந்தா சொல்லு. அவங்களுக்கு ரகசியம் பேசுற மாதிரி உங்ககிட்டயும் தனியா ரகசியம் பேசுறேன். ஆளை விடுவியா? நான் 4 தெருக்கு போய் ஆகணும். இனிமே அந்த போஸ்ட்மேன கண்குத்தி பாம்பு மாதிரி நீ கண்காணிக்கணும். என்னையும் தூண்டி விட்டு மத்தவங்களுக்கும் தூபம் போட்டு நாடகமாடுறான்னு நினைக்கிறேன். அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் எங்க போறா, என்ன செய்யறாங்கிறது மறைமுகமா இருந்து கவனி. ஒருவேளை நான் நினைச்சது சரியா இருந்தா அங்கேயே அவனை முடிச்சிடு.